السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 5வது வகுப்பிலே உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் சூரத்துல் பக்ராவில் இடம்பெறக்கூடிய ஹஜ் பற்றிய முக்கியமான சட்டதிட்டங்களை உள்ளடக்கிய வசனங்களின் ஆரம்ப வசனத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வசனம் 196வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது: வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். இது ஒரு நீண்ட வசனம், அதன் ஆரம்ப பகுதி தான் இது. அதனுடைய கருத்து என்ன? நீங்கள் வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி பூர்த்தி செய்யுங்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து. இந்த வசனம் சுல்ஹுல் ஹுதைபியா ஹிஜ்ரி 6ஆம் வருடம் சுல்ஹுல் ஹுதைபியாவினுடைய சந்தர்ப்பத்தில் இறங்கிய வசனம். அது இறங்குவதற்கான காரணத்தை நாங்கள் பின்னால் பார்ப்போம். அந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த வசனம் இறங்கியது. இதனுடைய கருத்து என்ன என்பதை பற்றி அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது. ஒரு சாரார் இந்த வசனம் உம்ராவும் ஹஜ்ஜும் கடமை என்பதை குறிக்கின்றது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றுவது கட்டாய கடமை என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூர்த்தி செய்யுங்கள் என்ற வார்த்தையின் மூலமாக சொல்கின்றார் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு சாரார் அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லை, இது ஹஜ்ஜை ஆரம்பித்தவர்கள் அதனை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும், இடையில் விட்டுவிட முடியாது, இடையிலே அதனை பூர்த்தி செய்யாமல் விட்டுவிடக்கூடாது, ஆரம்பித்தால் முடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் சொன்ன கருத்தை கூறுகின்றார்கள். சரியான பலமான கருத்து என்னவென்று நாங்கள் பார்க்கும் பொழுது, உண்மையிலே ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி, உம்ராவுடைய கடமையை பற்றி இந்த வசனம் பேசவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், ஹஜ் கடமை ஹிஜ்ரி 9 அல்லது 10ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது என்பதுதான் அறிஞருடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. அந்த அடிப்படையிலே இது 6ஆம் ஆண்டு இறங்கிய வசனம். எனவே இந்த நேரத்திலே ஹஜ்ஜு கடமையாக்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நேரம் மக்கா முழுக்க முழுக்க காஃபிர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது, முஷ்ரிக்கீன்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மக்கா வருகிறது. காஃபிர்களுடைய கட்டுப்பாட்டிலே உள்ள பிரதேசத்திலே ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டாயப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் இந்த வசனம் கடமையை பற்றி பேசவில்லை. மாற்றமாக ஹஜ்ஜையோ உம்ராவையோ ஆரம்பித்தால் அதனை முழுமையாக முடிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பேசுகிறது. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஹஜ் என்ற வணக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே இருந்து காஃபிரிடத்திலே கூட இருந்த ஒரு பழக்கம் தான். அந்த காலத்தில் இருந்த காஃபிர்கள் கூட ஹஜ்ஜுடைய கடமையை ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், உம்ராவை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் நீங்கள் ஆரம்பித்தால் அதனை இடையிலே நிறுத்த வேண்டாம் என்ற கருத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே கூறுகின்றான். அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை எப்படி ஏற்பட்டது? மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வந்த வழியிலே தான் அவர்களை காஃபிர்கள் இடைமறித்து அவர்களை உம்ரா செய்ய விடாமல் தடுத்த போதுதான் அந்த சுல்ஹுல் ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்டது. எனவே ரசூலுல்லாஹ் உம்ராவுடைய பயணத்திலே இருக்கும் பொழுதுதான் இந்த வசனம் இறங்குகிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் பின்னால் அது இறங்கிய காரணத்தை பார்க்கும் பொழுது, இந்த வசனத்துடைய தொடருடைய விளக்கத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதனுடைய மேலதிகமான விடயங்கள் தெரிய வரலாம். இப்பொழுது நாங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியுடைய விளக்கத்தை மாத்திரம் நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே சொன்னது போல இந்த வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விடயம், ஹஜ் உம்ரா ஏனைய இஸ்லாமிய கடமைகளை விட சற்று வித்தியாசமானது. அதில் முக்கியமானது தான் நஃபிலான ஹஜ்ஜாக இருந்தாலும் உம்ராவாக இருந்தாலும் கூட அதனை ஆரம்பித்து விட்டால் இடையில் நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ப நிறுத்த முடியாது.
சுன்னத்தான நோன்பை எங்களுக்கு விரும்பினால் விடலாம், இடையிலே சுன்னத்தான தொழுகை இடையிலே நாங்கள் விட்டு விட்டு செல்லலாம். இப்படி சுன்னத்தான விடயங்களை நாங்கள் செய்யும்போது இடையிலே அதிலே இருந்து நாங்கள் வெளிவரலாம். ஆனால் ஹஜ்ஜு உம்ராவை பொறுத்தவரையிலே முடியாது என்பதுதான் இந்த வசனத்துடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஆரம்பித்தால் முடித்து விட்டுத்தான் விட வேண்டும். அப்படி இடையிலே விடுவதாக இருந்தால் அதுக்குரிய சட்டங்கள் பின்னால் இன்ஷா அல்லாஹ் வரும். அடுத்ததாக அதிம்மு என்பதற்கு இன்னொரு கருத்து என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் சிறப்பாக முழுமையாக எந்தவித குறையுமின்றி பரிபூரணமாக செய்யுங்கள். ஒன்று ஆரம்பித்தால் இடையில விட்டுவிடக்கூடாது என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து அதிம்மு அத்தம்ம என்று சொன்னால் முழுமையாக செய்து முடித்தல், சிறப்பாக செய்து முடித்தல் என்ற கருத்தையும் அந்த இடத்திலே நாங்கள் கொடுக்க முடியும். இது நாங்கள் குறிப்பாக ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யும் பொழுது மிகவும் உள்ளச்சத்தோடு, பயபக்தியோடு, மதிப்போடு, மரியாதையோடு, கண்ணியத்தோடு அந்த வணக்கத்தை நாங்கள் செய்ய வேண்டும். எப்படியாவது கடமையை முடித்து விட வேண்டும், பாரத்தை இறக்கி வைத்து விட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடாது. சிலர் சகோதரர்களை நாங்கள் பார்ப்போம், அவர்கள் மிகச் சிரமப்பட்டு மக்காவுக்கு வந்து சேருவார்கள். நீண்ட பயணத்துக்கு பின்னால் வந்து சேர்ந்தால் அவர்கள் மிகவும் களைப்போடு இருப்பார்கள். ஆனாலும் அவசர அவசரமாக எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், உம்ராவையும் ஹஜ்ஜையும் முடித்துவிட்டு வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும் என்பதிலே தான் கவனம் செலுத்துவார்களே தவிர, நான் நன்கு ஓய்வெடுத்து விட்டு ஆறுதலாக அமைதியாக நேரம் எடுத்து இந்த உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்ய வேண்டும் என்று பலர் நினைப்பதில்லை. எப்படியாவது அந்த பாரத்தை, அதாவது இவர்களுக்கு அதிகமானவர்களுக்கு இந்த இஹ்ராமுடைய ஆடையோடு இருப்பது என்பது சிரமமான ஒரு விடயமாக மாறிவிட்டது. எப்படியாவது அவசரமாக இந்த இஹ்ராமுடைய ஆடையிலே இருந்து வெளியே வந்து சாதாரண ஆடையை அணிந்து கொண்டு எமது ஏனைய அன்றாட நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள், அல்லது பலர் நினைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கைசேதமான, ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தி என்று சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து, பல மணி நேரங்களை செலவழித்து, அதற்காக முயற்சி எடுத்து நாங்கள் சிரமப்பட்டு வந்து சேருகிறோம். எதற்காக? உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்வதற்காக. ஆனால் இங்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், உம்ராவையும் ஹஜ்ஜையும் எப்படியோ ஏனோ தானோ என்று எப்படியாவது அவசரமாக முடித்துவிட்டு வந்து ஓய்வெடுப்பதிலே கவனம் செலுத்துகிறோம் என்று சொன்னால் வந்த நோக்கத்துக்கே மாற்றமாக உள்ளவா நாங்கள் செயற்படுகிறோம். எனவே நாங்கள் யாரும் அவசரப்பட வேண்டியதில்லை. ஹஜ் உம்ராவுக்கு வழிநடத்தி வரக்கூடிய வெளிநாடுகளிலிருந்து, நமது நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களும் ஆஜிமார்களை அவசரப்படுத்தக்கூடாது. அவசரமாக நாங்கள் உம்ராவை முடித்து விட வேண்டும் அல்லது ஹஜ்ஜை முடித்து அவசரமாக முடித்து விட வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்தாமல் ஆறுதலாக அமைதியாக எவ்வளவு நேரம் எடுக்க முடியும் அதிகமாக அவ்வளவு நேரம் அதிகமாக எடுத்து நாங்கள் செய்வதுதான் சிறந்தது. எத்தனையோ துவாக்கள் நாங்கள் கேட்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படி பல சிந்தனையோடு, ஆன்மீக உணர்வுகளோடு, தக்குவாவோடு, பயபக்தியோடு, உள்ளச்சத்தோடு பல விடயங்களையும் சிந்தித்துக் கொண்டுதான் நாங்கள் அழகான முறையிலே நேரம் எடுத்து தாங்கள் இந்த கடமையை, வணக்கத்தை செய்ய வேண்டும். அவசரமாக எப்படியாவது செய்து செல்லக்கூடாது. எனவே யாருக்காவது பயணக்கலைப்புகள் இருந்தால் இப்போ குறிப்பிட்ட அந்த நேரத்திலே சென்றால் எங்களுக்கு உம்ராவையோ அல்லது ஹஜ்ஜையோ சரியான முறையிலே ஹஜ்ஜுடைய கடமைகளையோ செய்து கொள்ள முடியாது என்று எங்களுக்கு தெரிய வந்தால் நாங்கள் எந்த நேரத்திலே சென்றால் எங்களுக்கு வசதியாக அழகான முறையிலே ஆறுதலாக நேரம் எடுத்து இந்த கடமையை, வணக்கத்தை செய்ய முடியுமோ அப்படியாகத்தான் அந்த வணக்கத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஆஜிமார்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் இதனை மிகவும் கவனத்திலே கொள்ள வேண்டும். நாங்கள் எவ்வளவு நேரம் இஹ்ராமுடைய ஆடையோடு இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. எவ்வளவு நேரம் நாங்கள் ஆடையோடு இருந்தாலும் அது பிரச்சனை அல்ல. முக்கியமாக அந்த வணக்கத்தை சிறப்பாக நாங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். அடுத்ததாக உலகத்தில் என்ன சொல்கிறான், அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி என்று நீங்கள் நிறைவேற்றுங்கள், பூர்த்தி செய்யுங்கள். எனவே இந்த ஹஜ்ஜை உம்ராவை நாங்கள் செய்யும் பொழுது பேருக்கும் புகழுக்குமாக ஹாஜி என்ற பட்டத்தை எடுத்து விட வேண்டும்.
எத்தனை பல முறைகள் இவர் ஹஜ் செய்திருக்கிறார் என்ற பெயரை பெற வேண்டும், ஊரிலே பதவிகளை அந்தஸ்துக்களை பெற வேண்டும் என்ற வேறு வேறு உலகாய நோக்கங்களுக்காக நாங்கள் இவற்றை செய்யக்கூடாது. அல்லாஹுக்காக வேண்டி என்று மாத்திரம் முழுமையாக இஹ்லாஸோடு நாங்கள் இந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு இந்த வசனம் சொல்கிறது. எனவே இந்த இரண்டு முக்கியமான விடயங்களையும் நாங்கள் ஹாஜிமார்கள், உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள், செல்லக்கூடியவர்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு தவறுதான் இந்த இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய முகஸ்துதியை, பெருமையை எடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம்தான் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு சொல்லக்கூடியவர்கள் இஹ்ராமுடைய ஆடையோடு இருந்து நானும் ஹஜ்ஜு செய்ய வந்திருக்கிறேன், நானும் உம்ரா செய்ய வந்திருக்கிறேன் என்று நமது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களிலும் ஃபேஸ்புக்குகளிலும் அந்த செய்தியை அவர்கள் பரப்புவார்கள். இது எங்களுடைய இஹ்லாஸை மிக மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய விடயம். எவ்வளவு எங்களுக்கு மறைமுகமாக இந்த வணக்கங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மறைமுகமாக நாங்கள் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்களே எங்களுடைய இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய விடயங்களை செய்து எங்களுடைய நன்மைகளை நாங்கள் குறைத்துக் கொள்ளவோ அல்லது அழித்துக் கொள்ளவோ கூடாது என்பதை நாங்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். எனவே ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் எங்களுக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அவர்களுக்கு மாத்திரம் அறிவித்தால் போதுமானது. முழு உலகத்திற்கும் எங்களுடைய ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பிலே போட்டு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதன் மூலமாக நாங்கள் எதனை எதிர்பார்க்கிறோம், எதற்காக வேண்டி நாங்கள் அதனை போடுகிறோம் என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஸ்டேட்டஸில் போடுவதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது, அல்லது ஃபேஸ்புக்கில் போடுவதனால் என்ன கிடைக்கப் போகிறது? எங்களுடைய இஹ்லாஸ் தான் பாதிக்கப்படும், எங்களுடைய இஹ்லாஸ் பாதிக்கப்படும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் உம்ரா செய்தோமா, ஹஜ்ஜி செய்தோமா என்று உலகத்துக்கு, ஊருக்கெல்லாம் காட்ட வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதுமானது. இந்த அளவுக்கு எங்களால் அதனை இரகசியமாக செய்ய முடியுமோ, ரகசியமாக வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அதனுடைய நன்மைகள் அதிகமாக இருக்கும். எங்களுடைய இஹ்லாஸ் பாதுகாக்கப்படும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த ஹஜ் உம்ரா வணக்கங்களை மிக சிறப்பாக, நேரமெடுத்து ஆறுதலாக, முழுமையாக செய்வதற்கும், அதனை அல்லாஹுக்காக வேண்டி செய்து எங்களுடைய இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அருள் புரிவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.